பாரதிய ஜனதா கட்சி சார்பாக திரு திருப்பதி நாராயணன் இருக்கிறார். நாராயணன் சார் வணக்கம். வணக்கம். எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இன்னும் ஒரு 2 மணி நேரங்களில் நமக்கு முழுமையாவே தெரிஞ்சிரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். முன்னிலை நிலவரத்தை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ் அதனையெல்லாம் தாண்டி சில அரசியல் நோக்கர்களுடைய பார்வையும் காங்கிரஸ் தலைவர்களுடைய பார்வையும் என்னவாக இருக்கிறது அப்படின்னா, இப்போ கடந்த எலெக்ஷன்ஸ்ல எல்லாம் நம்ம ஹரியானால எல்லாம் பார்த்தோம். அப்போ ஆரம்ப கட்டத்தில் நிலவரம் வேறு மாதிரி இருந்தது. ஆனால் முடிவு வரும்போது, எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வரும்போது அது அப்படியே வேறு மாதிரி இருந்தது. அதே மாதிரி தான் இப்போவும் நடக்கும். எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸில் வந்த அந்த முடிவுகள் நிச்சயமாக தேர்தல் முடிவுகளாக இருக்காது. காங்கிரஸ் வெற்றி பெற, மகா விகாஸ் அகாதி கூட்டணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்கிறது போன்ற நம்பிக்கையெல்லாம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ ஈவன் நம்ம அரங்கத்தில் கூட திரு ராதாகிருஷ்ணன் பேசும்போது அதே கருத்து தான் முன்வைத்திருந்தார். உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன, எதிர்பார்ப்பு என்ன? எனது நண்பர் ராதாகிருஷ்ணன் மற்றும் சிவராஜசேகரன் அவர்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில அப்படி பேசியிருக்கிறாங்க அப்படின்றதுதான் உண்மை. அவர்களுக்கு காங்கிரஸ் வர வேண்டும் என்று அவர்கள் நினைத்திருக்கிறார்கள். அதுல ஒன்றும் தவறு இல்லை. அவரவர்களுடைய விருப்பம், அவர்களுடைய உரிமை, கருத்து சுதந்திரம் எல்லோருக்கும் இருக்கிறது. அதன் அடிப்படையில நண்பர் ராதாகிருஷ்ணனும் நண்பர் சிவராஜசேகரனும் சொல்வதை அவர்கள் சொல்லட்டும். ஏன்னா மிஞ்சி போஷன் ஒரு மணி நேரம் சொல்ல போறாங்க, 2 மணி நேரம் சொல்ல போறாங்க. அவங்க ஆசையை நம்பியே கெடுக்கணும். அதனால அவர்கள் என்ன வேண்டுமானாலும் சொல்லட்டும், அது அவருடைய உரிமை. பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி மிக சிறப்பான வெற்றியை மகாராஷ்டிரத்திலும் ஜார்க்கண்டிலும் பெறப்போகிறது என்பதுதான் உண்மை. அவர்களே வாழ்த்து சொல்லிவிட்டு போவார்கள். ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஒரு மூத்த பத்திரிகையாளர், அவருடைய விருப்பத்தை சொல்கிறார். ஆனாலும் மிக சிறப்பான ஒரு வெற்றியை நாம் பெறப்போகிறோம் என்பது அவருக்கும் தெரியும். தெரிந்து கொண்டுதான் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அதனால ஒரு மிக சிறந்த ஆட்சியை அங்கே நாம் கொடுத்திருக்கிறோம். அதே மாதிரி துரோகிகள் அப்படின்னு சொன்னாரு சிவராஜசேகரன். யார் துரோகிகள் என்று சொன்னால், கடந்த தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணிக்கு வாக்களித்து அதாவது பாரதிய ஜனதா கட்சியை 105 இடங்களுக்கும் மேலாக வெற்றி பெற செய்து பாஜக ஆட்சி வேண்டும் என்று வர விரும்பியதை மக்களுக்கு துரோகம் செய்து தட்டி பறித்தது காங்கிரஸ், சிவசேனா அந்த அணிக்கு ஆதரவு கொடுத்து. அதனால அதுதான் துரோகம். அந்த துரோகத்தை மக்கள் நினைத்து கொண்டுதான் இந்த முறை வாக்களித்திருக்கிறார்கள். அதனால உறுதியாக காங்கிரஸ் இந்த நாட்டிற்கு, மகாராஷ்டிர மக்களுக்கு செய்த துரோகத்தை மக்கள் மறக்கவில்லை. உறுதியாக பாஜக கூட்டணிக்கு வாக்களித்திருக்கிறார்கள். நாங்கள் வெற்றி பெறுகிறோம். அதே போல ஜார்க்கண்ட்ல ஒரு மிக மோசமான ஊழல் மிகுந்த ஆட்சி. அதே மாதிரி அங்கே மற்ற சில நாடுகளிலிருந்து அங்கே இன்ஃபில்ட்ரேட்டர்ஸ் நிறைய பேர் உள்ள வந்திருக்கிறாங்க. இது 2ம் தான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருந்தது. அதை நாம மக்களிடத்துல சொன்னோம். இதை 2ஐயும் எடுத்துக்கொண்டு மக்கள் மிகப்பெரிய அளவில் வாக்களித்திருக்கிறார்கள். முன்னேற்றத்திற்காக வாக்களித்திருக்கிறார்கள், வளர்ச்சிக்காக வாக்களித்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இப்போ 2019 இருந்து மகாராஷ்டிரால பார்த்தோம்னா 3 முறை ஆட்சி மாறி இருக்கிறது. 3 முதலமைச்சர்கள், 4 டெபுட்டி சிஎம் அப்படின்னு தொடர்ந்து இது மாதிரி ஒரு கேயாட்டிக்கான சூழ்நிலையில இருந்து கொண்டு இருக்கிறது. அதே போல 2 முக்கியமான கட்சிகள் பிரிந்து இருக்கின்றன. அதுல யார் வாரிசு அப்படின்ற அளவுல அதனுடைய நிலை இருக்கிறது. இப்போ இதனையெல்லாம் மக்கள் பார்க்க மாட்டாங்களா? துரோகிகளால் வீழ்ந்தோம் அப்படின்ற முழக்கங்கள் எல்லாம் அவங்க முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் களத்துல பிரதிபலிச்சிருக்கோம் அப்படின்னு நீங்க நினைக்கலையா? ஆமாம், அதாவது அதைத்தான் நான் சொன்னேன். மக்கள் அவர்களுக்கு யார் துரோகம் செய்தது என்று பார்த்திருக்கிறார்கள். பிஜேபிக்கு வாக்களிக்கிறார். சென்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா பாஜக 100க்கும் அதிகமான இடங்கள், 105 இடங்கள் என்று நினைக்கிறேன், நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம். அதே போல சிவசேனா 56 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று முதலமைச்சர் பதவி வேண்டும் என்று கேட்டதுனாலதான் பிரச்சனை வந்துச்சு. ஆனால் அதை காங்கிரஸ் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு, எப்படி கர்நாடகாவிலே மக்கள் காங்கிரஸ் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்து அங்கே ஜனதாதள மதசார்பற்ற ஜனதாதளத்திற்கு எதிராக வாக்களித்த போது அவர்களுக்கே ஆதரவு கொடுத்து, பாஜக அதிக இடங்களை பெற்ற போதும் அவர்களை ஆதரித்து ஆட்சியை கொண்டு வந்தார்களோ, அதே போன்ற ஒரு துரோகத்தை செய்ததன் காரணத்தினால அந்த துரோகத்துக்கு விலையாகத்தான் இன்று அங்கு காங்கிரஸ் மறுபடியும் அவர்களை ஆட்சியை இழக்க செய்திருக்கிறார்கள். ஆட்சியை பிடிக்க முடியாமல் செய்திருக்கிறார்கள். நீங்க சொன்னது முழுக்க சரி. ஆனால் நீங்க சொன்ன அந்த பார்வை வேறு, மக்களுடைய பார்வை வேறு என்பதைத்தான் நான் சொல்கிறேன்.